ஹலோ கேமர்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம வந்து வெறித்தனமான வேறு லெவலான கேம் பிளே ஃப்ரம் கூகுள் ப்ரோ அதாங்க பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, ஸ்டார்டிங்லேயே நமக்கு தெரிஞ்ச பிறகு பண்ணிட்டு போயிடலாங்க. உண்மையிலே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக மற்றும் சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். உங்களுக்கு மைண்ட் கிராஃப்ட்டு நீங்களே இதை பார்த்து ஏதாச்சும் ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நீங்களே கண்டுபிடிச்சிக்கிறலாம். இங்கே பார்த்தீங்களா, இப்போ வந்து அவன் வரல நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம், ஆனால் அவன் வந்துகிட்டு இருந்தான். அது நான் மட்டும் தான் கைஸ் பார்த்தேன். ஸோ அவன் வர்றதுக்குள்ளுமே எவ்வளோ ஸ்பீடாக நான் பிரிட்ஜு கட்டுறேன்னு பாருங்கள். இப்போ பார்த்திங்க, பிரிட்ஜ் இல்லை சாரி, பெட்டு டிஃபென்ஸ் பண்ணுறேன்னு. ஸோ அவன் பாட்டி இங்கிட்ட சுற்றிட்டு இருந்தான். இது இருக்கட்டும், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ அதனால் பெட்டையும் உடைக்க முடியாது. ஸோ நம்ம ஸ்வாட் வாங்கிட்டு போய் அப்படியே அவனை பொழந்துடலாம். ஸோ இது மாதிரி தாங்க இந்த வீடியோ ஃபுல்லாமே சரியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மற்றும் வெறித்தனமான கேம் பிளேவோடு இருக்கும். ஸோ இந்த வீடியோவை மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்கயா. ஸோ ஓகே, மறக்காமல் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைபு, கமெண்ட்டு எல்லாமே பண்ணிடுங்க கைஸ். ஸோ ஓகேங்களா, மறக்காமல் இந்த பெல்லைக்கான ஆளில் வச்சுட்டு சப்ஸ்கிரைபையும் பண்ணிடுங்க கைஸ். அதாங்க கைஸ் முக்கியம். ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு வாய்ஸ் ஓவரோட வீடியோ தான் கைஸ். ஆனால் வந்து நான் தனியாக வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து நான் கேம் விளாண்டுட்டே அப்படி இது கொடுக்கல கைஸ், நான் தனியாக நான் கைஸ் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இப்போ அவனே இந்த மாதிரி பண்ணான். ஸோ எனக்கு சரியான கடுப்பு. ஸோ நான் அப்படியே கீழே தள்ளி விட்டேன் கைஸ். ஸோ இப்போ இந்த அடுத்த சைடே பெட்டோட வச்சிடலான்னு பார்த்தா அதுக்குள்ளே அவுட் ஆகிட்டான். ஸோ பரவாயில்ல, இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா நான் பண்ணுற மாதிரி தான் யூஸ் பண்ணணும். அது பார்த்தீங்களா, இது மாதிரி தான் யூஸ் பண்ணணும். வேறு ஏதாச்சும் போயிட்டு அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அதாவது அவனை அடிக்கணும்னு. ஸோ அவன்கிட்ட வந்து ஸ்டார்டிங் ப்ரொடெக்ஷன் ஒன்று இருக்கும் கைஸ். ஒரு 3 செகண்டுக்கும் 5 செகண்டுக்கும் அவனை அடிக்கவே முடியாது, அவன் ரிலீஸ் பண்ணான்னு அடுத்த செகண்டே. ஸோ அதான் கைஸ் சொல்கிறேன். ஸோ ஓகே, இந்த மேட்ச் உண்மையிலே வேறு லெவலான கேம் பிளே கைஸ். ஸோ வந்து அதை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்கயா. ஸோ ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம மிட்டுக்கு ரெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ மறக்காமல் லைக் மட்டும் பண்ணிடுங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் கைஸ். நம்ம வந்து கிருட்டுன்ட்டு எல்லா எமரால்டையுமே கலெக்ட் பண்ணிடலாம். கிருட்டு ப்ரோ, இங்கே நான் பாட்டு போயிட்டுருப்பேன், பெட்டை உடச்சி விட்ருவான். எனக்கு சரியான கடுப்பு. இப்போ என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல கைஸ். ஸோ இப்போ வந்து நான் போயிட்டு ஆரஞ்சு பேஸுக்கு போகலான்னு ஒரு முடிவு எடுத்திருப்பேன். ஸோ இந்த வீடியோக்கு நான் தனியாக தான் வாய்ஸ் கொடுத்துருக்கேன், முன்னாடி சொன்ன மாதிரி தான் கைஸ். ஸோ ஆரஞ்சு பேஸுக்கு போகிறேன். எனக்கு என்னமோ பின்னாடி ஒரு துரத்துற மாதிரியே ஃபீலு. ஸோ வந்து எதுக்கும் இதை பண்ணிடலான்னு பண்ணேன் கைஸ். இது வந்து ஒரு ட்ரிக்கு தான் கைஸ். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இது மாதிரியே போட்டாலே 2 தாட்டி போட்ட மாதிரி. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ 2 3 தாட்டி போட்ட மாதிரி கைஸ். ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம அயன் ஆர்மரு அப்படி இப்படின்னு கொஞ்சம் வாங்கிட்டு போயிடலாம் கைஸ். இந்த எண்டிங்கை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. இது மாதிரி உங்களை எவனாச்சும் பண்ணியிருப்பாங்களா, யாராச்சும் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்களான்றது மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். அதெல்லாம் நம்ம சேனலில் மட்டும்தான் கைஸ் பார்க்க முடியும். ஸோ நம்மகிட்ட அப்படி இப்படின்னு வாங்கிடலாம் கைஸ். ஸோ ஓகே, இப்போ வந்து இங்கே கொஞ்சம் ஆர்டராக மட்டும் வச்சுக்கிறேன் கைஸ், ஆர்டராக. ஸோ ஆர்டரை வச்சாச்சு. இப்போ வந்து ஆரஞ்சு பெட்டையும் உடச்சிடலாம். யார்கிட்டையுமே இப்போ வந்து பெட்டு இருக்காது. ஸோ ஓகே, ப்ரோ வந்துட்டான். அடி ப்ரோ, இன்னொருத்தவனும் வந்துட்டான். இவன் அப்படியே காம்போ பண்ணியிருப்பேன் கைஸ். இவன் பின்னாடி இருந்து என்ன சரியாக அடிச்சிட்டான். ஸோ வேறு வழி இல்லாமல் நானும் ஓடிட்டேன். ஆனால் முழுசாக ஓடலை. அவங்க மட்டும் அங்கே போயிட்டாங்க. நான் அமைதியாக தான் கைஸ் இருந்துருக்கணும். நான் என்டர்பில் போட்டு திங்கிட்டு வந்தேன். ஸோ ஓகே, இப்போ வந்து ஒருத்தவனா இன்னொருத்தவன் துரத்துறான். அது வேறு யாரும் இல்லை, அது நான் தான். இப்போ என்கிட்ட 2 HP தான். ஸோ வந்து நான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கேன் கைஸ். இந்த இடத்துல ஒரு 3 வரையும் நான் இந்த வேலையை பார்த்து விட்டுறேன். ஸோ அதனால் நான் பின்னாடி திரும்பி வந்தேன் கைஸ். ஸோ இப்போ எப்படி தப்பிச்சேன்னு எனக்கு தெரியல, எப்படியோ தப்பிச்சிட்டேன். 6 HP. ஸோ இந்த 6 HPயில் நான் பண்ணுற சேலை மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷாக் ஆயிடுவீங்க. ஸோ பாருங்க, நான் போட்டு கிருட்டுன்னு ஓடிட்டே இருப்பேன் கைஸ். அந்த ஓடுறதுல நான் கொஞ்சம் ஸ்பீடு பண்ணி உங்களுக்கு காட்டுறேன், இல்லைன்னா வீடியோலேருந்து அதிகமாயிரும். ஸோ நான் ஓடிட்டே இருப்பேன். முடிஞ்சால் பிடிச்சிக்கோடான்ற மாதிரி தான் கைஸ். இந்த ஓடுற கேப்பில் நான் என்ன பிளான் போட்டிருப்பேன்னா, டைமண்ட் எல்லாம் எடுத்து ஜெம்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு ஜெட் பேக் வாங்கி டைமண்ட் ஆர்மர் வாங்கி அது மாதிரி அவனை முடிக்கலான்னு தான் நான் பிளான் வச்சுருந்தேன். ஆனால் ஊடால் எனக்கு ஒரு பிளான் தோணுச்சு, அதை நான் எக்ஸிக்யூட் பண்ணேங்க. ஸோ ஓகே, இப்போ வந்து நான் ஓடிட்டு தான் இருப்பேன். ஸோ இங்கே பாருங்க, நான் மட்டும் ஜெம்ஸ் எடுக்க வந்து டைமண்ட் ஆர்மருக்கு ஜெட் பேக்குக்கு. ஸோ
இங்கே வீடியோ பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வெறித்தனமான ஒரு வேறு லெவலான இந்த வீடியோ மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க கைஸ். கேம் பிளே தான் சொல்ல வந்தேன். ஸோ ஓகே, நானும் இப்படின்னு போயிட்டே இருப்பேன். டைமண்டே ஓடால் எடுத்துக்கிடுவேன். ஸோ இப்போ எனக்கு ரூட் இல்லை, வேறு வழியே இல்லை. நானும் பிரிட்ஜு கட்டலான்னு பார்த்தா அந்த திரும்பி அந்த பூ என்னை சோதிச்சிருச்சு கைஸ். ஸோ வேறு வழியே இல்லை, விட்டா நம்மளை முடிச்சுடுவோம் மொத்தமாக நினச்சிட்டு என்டர் பண்ணல போட்டுருவேன் கைஸ். ஸோ ஓகே, இனிமேல் ஓடிட்டே தான் கைஸ் இருப்பேன். ஸோ இந்த இடத்துல நான் ஒரு ட்ரிக்கு பண்ணுவேன் மட்டும் பாருங்கள். அவ்வளோதான் ப்ரோ, ஈஸியான ட்ரிக்கு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது மாதிரி வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. சப்ஸ்கிரைப்.